சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக எம் ஸ்ரீவஸ்தவா பதவியேற்று வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். I, Justice Manindra Mohan Shrivastava, have been appointed Chief Justice of the High Court at Madras. having been appointed Chief Justice of the High Court at Madras, Do swear in the name of God do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will uphold the sovereignty and integrity of India, that I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment, and the laws. And that I will uphold the Constitution and the laws. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். இந்த பதவியேற்பு விழாவில் யார் யாரெல்லாம் பங்கேற்றார்கள், அது தொடர்பான முழு விவரங்கள்? சென்னை உயர்நீதிமன்றத்துடைய புதிய தலைமை நீதிபதியாக எம் ஸ்ரீவத்சவா இன்றைய தினம் பதவியேற்றுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இதுவரை இருந்து வந்த KR ஸ்ரீராம் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த எம் ஸ்ரீவத்சவா சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். சுதந்திர இந்தியாவில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 36வது தலைமை நீதிபதியாக எம் ஸ்ரீவத்சவா இன்றைய தினம் பதவியேற்றிருக்கிறார். இன்று மாலை 4 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றிருந்த இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணமும் செய்து வைத்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கக்கூடிய எம் ஸ்ரீவத்சவா கடந்த 1964ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர்ல பிறந்திருந்தார். தொடர்ந்து சட்டம் பயின்ற அவர் 2009ஆம் ஆண்டு சத்தீஸ்கருடைய உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ச்சியாக 2021ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்துடைய உயர்நீதிமன்றத்திற்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு அங்கு கடந்த ஆண்டு ராஜஸ்தானுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த ஒரு சூழலை தான் அவர் சென்னைக்கு பணியிடை மாறுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 36வது தலைமை நீதிபதியாக இன்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். ஆளுநர் மாளிகையில அதற்கான பதவி பிரமாணம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய் தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.